வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 2 மாதங்கள் கருவிலே சுமந்து எனக்கு உரு கொடுத்த தாயையும் தந்தையையும் போற்றி என் தமிழையும் தமிழ் மண்ணையும் வணங்கி இப்பொதிகை தமிழ் மன்ற வலையொலி பதிவிலே என் குரலொலியை பதிவிடுகின்றேன். வணக்கம். நானாக இவ்வலையொலி களத்துக்கு தேர்ந்தெடுத்த தலைப்பு மனநிறைவு. மனநிறைவு என்பது என்னவென்று ஆராய்ந்தோமேயானால், ஆரோக்கியமான மனிதனின் அடையாள மனநிறைவு, நிலையான இன்பமே மனநிறைவு, குறைவில்லாத மனிதனை மனநிறைவானவன் என்பதை அபிராமி பட்டர் பாடல் வழி அறியலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அருள வேண்டும் என்ற பாடல் வழி அறியலாம். நிறைவான மனது என்பது தன்னை பற்றி அல்லாமல் தன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் மேலே எளியவர்களை பற்றியும் எண்ணி பார்த்து செயலாற்ற வேண்டும். எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் வேண்டேன் பராபரமே என்கிறார் தாயுமானவர். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு காட்ட வேண்டும் என்கிறார் வள்ளலார். இது வல்லவோ மனித வாழ்வின் நிறைவின் மனப்பாங்குகள். தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்வதே மனநிறைவு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தல்லவா. போதுமென்ற மனம் மனிதனின் இயற்கை குணம். ஆடம்பரம் என்பது மனிதன் தானாக வரவழைத்துக் கொண்ட வறுமை. நிறைவு என்பது பொருளால் நிரப்புவதல்ல, அன்பால் அழகுபடுத்துவது. பொருளை நிறைப்பது அழகல்ல, பிறருக்கு கொடுத்து மகிழ்வதே நிறைவு. அந்நிறைவை உணர்த்தும் ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். அருமையான ஒரு மாமன்னன், அம்மாமன்னனிடத்திலே வேலை பார்க்கும் ஒரு வேலையாள் உற்சாகமாய் ஆடி பாடி கழித்துக் கொண்டு நாள்தோறும் வேலை பார்க்கிறான். நாள்தோறும் உற்சாகமாய் வேலை பார்க்கும் மனிதனை கண்டு மன்னன், நாடாளும் மன்னன் நான், செல்வ செழிப்பு மிக்கவன் நான், ஆனால் என் மனதில் வறுமையும் கவலையும் குடிகொண்டுள்ளது, உற்சாகமின்றி இருக்கின்றேனே என்று எண்ணி அந்த உற்சாகமான மனிதனை பார்த்து, நீ எப்பாரப்பா இவ்வாறு இருக்கிறாய் என்று கேட்கிறாய். அதற்கு அவன் கூறுகின்றான், மன்னா, நான் சாதாரணமானவன். எனக்கு குடியிருப்பதற்கு கூரை, உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இதுவே எனக்கு மனநிறைவு என்கிறான். மன்னர் அமைச்சரை நோக்குகிறார். அமைச்சர் மன்னனை பார்த்து, மன்னா, மனமகிழ்வாய் வாழ்வது மன நிறைவாய் வாழ்வதும் அவரவர் மனதை பொறுத்தே. மனநிறைவாய் வாழ்வதற்கு கருத்து கூற எனக்கு தெரியவில்லை, ஆனால் மனநிறைவின்றி அவன் வாழ வழி செய்கிறேன், 1 வாரம் அவகாசம் கொடுங்கள் என்கிறார். அளித்தார் அவகாசத்தை மன்னர் அமைச்சருக்கு. அமைச்சர் அடுத்த நாள் பையை எடுத்தார், பொற்காசுகளை நிறைத்தார். வேலைக்காரனின் பெயரை எழுதி இறைவனின் பரிசு என்று எழுதி வேலைக்காரனின் நிலத்தின் முன் வைத்தார். விடிந்தது மறுநாள். வெளியில் வந்தான் வேலைக்காரன். பையை பார்த்தான், எடுத்தான், பிரித்தான். பொற்காசுகள் மாத்து மனமகிழ்ச்சி அடைந்தான். பொற்காசுகளை எண்ணி பார்த்தான். 9 பொற்காசுகளே இருந்தது. 9 பொற்காசுகள் இருக்க வாய்ப்பில்லை, 10வது பொற்காசு இருக்க வேண்டும் என்று எண்ணி கவலை கொண்டான். அதை எப்பாடுபட்டாவது சேர்க்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் மனதிலே அழுத்தமும் வருத்தமும் வந்தது. சேர்ப்பதற்கு எத்தனை நாளாகும் என்று எண்ணி அவன் முகத்திலே கவலை கோடுகள் படிந்தன. அது மனதிலும் படிந்தது கவலை ரேகைகள். மறுநாள் அரசவைக்கு சென்றான். உற்சாகம் இல்லாமல் இருந்தான். உற்சாகமற்ற வேலைக்காரனை பார்த்தார் மன்னன். அமைச்சரை நோக்கினார். அமைச்சர் தன் தந்திரத்தை அறிந்தார் மன்னர். இக்கதையிலிருந்து நாம் அறிவது, பொற்காசுகள் மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் மனநிறைவை அளிக்கவில்லை. போதுவென்ற மனம் ஏழையை பணக்காரனாக்குகிறது, போதாது என்ற குணம் பணக்காரனை ஏழையாக்குகிறது என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். ஆராய் இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும் என்றார் ஐயன் வள்ளுவன். மனநிறைவோடு வாழ்வது மனிதனின் அழுத்தத்தை குறைக்கிறது, ஆயுளை கூட்டுகிறது, பொறாமையை தவிர்க்கிறது, ஆசையை அகற்றுகிறது, அன்பை பெருக்குகிறது. அற்புதமான மனிதன் உன்னதமான வாழ்வை உலகிற்கு அளிக்க வழிவகை செய்கிறது. எல்லாம் வல்ல இறைவனை பூவுலகில் எண்ணற்ற 1000 நல்வழிகளை கொடுத்துள்ளான். அவற்றை எண்ணி மனநிறைவோடு வாழ்வோம். இதோ இல்லாத ஒன்றை நினைத்துக் கொண்டு கவலையுற்று வாழ வேண்டாம். மனநிறைவோடு வாழ நான் ஒரு வழி சொல்கின்றேன், கேளுங்கள். அன்புக்குரியவர்களை, மனநிறைவாய் வாழ்வதற்கு இறை உணர்வும் உயிர் உணர்வும் வேண்டும். அந்த உயிர் உணர்வும் இறை உணர்வும் பெறுவதற்கு செய்யுங்கள் தவம் செய்யுங்கள். மனநிறைவோடு வாழலாம். மனநிறைவோடு எல்லோரும் வாழ வாழ்க வளமுடன் என்று மனநிறைவோடு வாழ்த்து விடைபெறுகின்றேன். சி. பூங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்னக்கவுண்டமுதூர் பழனி.